கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களில் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Vellankani who are watching the same. அன்புக்குரியவர்களே, இது அன்னையின் திருத்தலத்திலே பல வேண்டல்களோடும் விண்ணப்பங்களோடும் இந்த காலை பொழுதிலே ஒன்று கூடி வந்திருக்கும் அத்துணை பேரையும், குடும்பங்களையும், பரிசாக கொடுத்த பிள்ளைகளையும், செய்கின்ற தொழிலையும், எடுக்கும் முயற்சியையும் நம் தெய்வம் ஆசிர்வதிக்க வேண்டும். நாம் அந்த அன்னையின் பரிந்து பேசுதலால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக தினம் தினம் வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய குற்றங்களை, குறைகளை நினைப்போம். நம் தெய்வத்திற்கு எதிராக, நம்மோடு வாழுகின்றவர்களுக்கு எதிராக, ஏன் நம்முடைய அந்த உன்னதமான சிந்தனையின்படி வாழ முடியாத, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாத தருணங்களுக்காக
நம் தெய்வத்தின் திருமுன்னிலையில் நினைத்து பார்ப்போம். தவறுகளுக்காக நான் ஒரு பாவி என்று சொல்லி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல நம் ஆண்டவர் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் புனித கிளாரா ஏழ்மையை நாடச் செய்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி பின்னரசின் உம்மை நினைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் கண்முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு
நடப்பது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதே மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவை எனக்கு அறிவுரையாலே. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. சொற்களின் நாவுக்கு இத்துணை இனிமை ஆனவை. வாய்க்கு தேனினும் இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானத்தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்வதை விட
வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிக மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பிற்கு உரியவர்களே, இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவை அசிசி நகரத்தில் வாழ்ந்த புனித கிளாராவின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. கிளாரா என்பதற்கு மின்னுதல் என்றும் தெளிவு அல்லது தெளிந்த என்றும் பொருள் உண்டு. இப்படிப்பட்ட பெயரை இவருடைய தாய் வைத்தார்கள். காரணம், என்னுடைய குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டும், அவர் இந்த உலகத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று இப்படி செபித்ததால் அந்த ஜெபத்திலே உன்னுடைய மகள், உனக்கு பிறக்கும் குழந்தை ஒளியாக இருப்பார் என்ற அந்த குரல் அந்த ஜெபத்திலே பதிலாக கேட்டதால் இப்படி ஒளி என்ற பொருளில் கிளாரா என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இவருடைய தந்தை ஆதி கத்தோலிக்க ரோமை குடும்பத்திலே மிகவும் செல்வந்தராக வாழ்ந்த பெருமைக்குரியவர். அசிசி நகரில் இவருக்கு சொந்தமாக ஒரு பெரிய கோட்டை உண்டு. அவ்வளவு செல்வம் செல்வாக்கு. புனித பிரான்சிஸ் அசிசியார் 1212 ஆண்டு மார்ச் 19 குருத்து ஞாயிறு அன்று தபசு கால தியானம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த உன்னத தியான பிரசங்கம் நம் கிளாராவின் வாழ்வையே மாற்றிவிட்டது. அப்பொழுது அவருக்கு வயது 18. இரகசியமாக வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்றார். தன் உடன் பிறந்த சகோதரியோடும் தன்னுடைய அத்தையோடும் சேர்ந்து பிரான்சிஸ் அசிசியாரை சந்திப்பதற்காக இப்படி பயணிக்கின்றாள். அந்த ஆலயத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் இவர் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார். தன்னுடைய விலை உயர்ந்த ஆடைகளையெல்லாம் களைந்து விடுகின்றாள். நீண்ட அழகான கூந்தலையெல்லாம் அடியோடு அவர் எடுத்து விடுகின்றார். இப்படி எளிமையான கண்ணீர் உடையை மகிழ்ச்சியோடு உடுத்துகின்றாள். இவ்வாறு தன்னுடைய 18 வயதிலே புனித கிளாரா தன் கன்னிமையை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். புனித ஆசீர்வாதப்பர் கண்ணீர் மடத்தில் கிளாரா அவர் சேருகின்றார் உறுப்பினராக. அங்கு ஜெப தப புண்ணிய முயற்சிகளையெல்லாம் மிகவும் ஆர்வத்தோடு அவர் பின்பற்றுகின்றார். சிறிது சிறிதாக தேவதாயின் மீதும் நம் ஆண்டவர் மீதும் அளப்பெரிய பக்தியும் பற்றுதலும் கொண்டு வளருகின்றார். இவருடைய தந்தை தன்னுடைய மகள் கிளாராவை எப்படியாவது மீண்டும் உலக வாழ்விற்கு அழைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கின்றார். ஆனால் இவர் ஆண்டவருக்காக என்னுடைய கன்னிமை வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன், இதன் பிறகு நான் மீண்டு வர இயலாது என்று இப்படி பதில் சொன்னார். கிளாராவின் பக்தி முயற்சியை நேரில் பார்க்கின்ற உடன் பிறந்த அவருடைய தங்கை கிளாராவோடு சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வழிகாட்டுதலின்படி புனித தமியான் தேவாலயத்தில் அருகில் ஒரு கண்ணீர் மடத்தை கட்டுகின்றார். அதிலே கிளாராவும் அவருடைய தங்கையும் சிறப்பாக பணிகளை தொடருகின்றார்கள். இதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏற்படுத்திய 2வது துறவற சபையாகும்.
இது ஏழை கிளாரம்மா சபை எனவும் அழைக்கப்படுகின்றது. சிஸ்டர்ஸ் ஆஃப் புவர் கிளாரா. மிக குறுகிய காலத்திலே பல ஆயிரம் பேர் இந்த சபையிலே வந்து சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். காலணி அணியாமல் வெறுங்காலோடு நடப்பது, வெறும் தரையிலே படுத்து உறங்குவது, இறைச்சி உண்ணாமல் எப்போதும் சுத்த போசனத்தை கடைபிடிப்பது, அதிகமாக மௌன விரதத்தை கடைபிடிப்பது, இன்னும் உண்ணா நோன்பு இருந்து கடவுளின் அன்பை சுவைப்பது என்று இப்படியாக இதிலே அந்த சபையினர் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். இதனால் இந்த சபை கடவுளால் அதிகமாக ஆசிர்வதிக்கப்படுகின்றது. 1216 வரை இந்த சபை புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கியது. பிறகு கிளாரா இந்த சபையின் தலைவியாக மாறுகின்றார். இவர் அடிக்கடி திவ்ய நற்கருணைக்கு முன்பாகவும் நீண்ட நேரம் ஜெபத்திலே ஈடுபடுவது இவருடைய இயல்பாக இருந்தது. எனவே 1240 ஒரு நாள் ஒரு பெரும் படை இவர்களை சுற்றி சூழ்ந்து அழிப்பதற்கு, தாக்கி அவர்களை அழிப்பதற்காக அங்கு சூழ்ந்து நின்றது. இதை அறிந்து கொண்ட கிளாரா நற்கருணை பேழையை மிகவும் பக்தியோடு வெளியிலே எடுத்து கொண்டு வருகின்றார். உடனே பரலோக படையில் இருந்த பல சம்மனுசுக்கள் குழுக்களாக கீழே இறங்கி வருவதை அந்த எதிரியின் படையினர் பார்க்கின்றார்கள். என்ன இது, நம் கண்களுக்கு இவ்வளவு பெரிய படைகள் இருக்கின்றதே என்று அவர்கள் நம்ப முடியவில்லை. எனவே தாங்கள் வந்த பாதையிலே திரும்பி அவர்கள் உடனடியாக சென்று விடுகின்றார்கள். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். புனித கிளாரா தேவமாதாவின் ஆசிரினால் அநேக கண்ணீர் மடங்களையும் கட்டி எழுப்புகின்றார். பலரும் இந்த சபையிலே சேர்ந்து ஆர்வத்தோடு பணி செய்கின்றார்கள். இறுதியாக புனித கிளாரா 1253 ஆகஸ்ட் 11 இதே நாளில் அவர் மரிக்கின்றார். இவர் மரிக்கும் பொழுது, ஓ திவ்ய கர்த்தாவே, எம்மை படைத்ததற்காக தேவரீரை நான் ஆராதிக்கின்றேன், நன்றி சொல்லுகின்றேன், மகிமைப்படுத்துகின்றேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் தன் இன்னுயிரை கொடுத்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 15ஆம் திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டர் கிளாராவுக்கு புனிதர் பட்டத்தை கொடுக்கின்றார். அடுத்த 5 ஆண்டுகளில் தான் வாழ்ந்து வளர்ந்து பெருமைப்பட்ட அந்த இத்தாலி தேசத்தில் மிகப்பெரிய திருத்தலம் ஷைன் பசிலிக்கா ஆஃப் கிளாரா கட்டப்பட்டது. கிளாராவின் பரிசுத்த உடலானது இதே திருத்தலத்தின் பீடத்திற்கு அடியிலே அது அடக்கம் செய்யப்பட்டு உள்ளது. இன்றும் அநேக புதுமைகள், அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, மிகவும் செல்வமும் செல்வாக்கும் வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்து அனைத்தையும் அந்த ஆண்டவரின் மகிமைக்காக தன்னை மிகவும் ஏழ்மையாக்கி கொண்டு அர்ப்பணித்து இன்னும் கடவுளுடைய அன்பு எவ்வளவு என்பதை சுவைத்து பார்த்து முயற்சியிலே நிறைந்த வெற்றியை பெற்றவள் இன்றைய நாளுக்குரிய புனிதை. ஆம், இந்த உலகத்தில் அந்த தெய்வத்தின் வல்லமை இருந்தது என்றால், அந்த தெய்வத்தின் அன்பை நாம் சுவைக்க ஆசைப்பட்டோம் என்றால் நிச்சயமாக தோற்று போக மாட்டோம். அதிலே படிப்படியாக நம்முடைய வாழ்வில் நாம் இன்னும் முன்னேற முடியும். கடவுளுக்கும் இன்னும் அயலாருக்கும் உகந்தவர்களாக வாழ முடியும். அந்த நற்கருணையின் மீது அளப்பெரிய பற்று கொண்டிருந்ததால் அது ஆபத்து வந்தது போது கூட அது கடவுளுடைய தூதர்கள் மேலிருந்து கீழே அங்கே குழுவாகி இறங்கி வந்தார்கள். அதனால் பகைவர்கள் எல்லாம் ஓடிப்போய்விட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே தெய்வம் அவரோடு இருந்தார். எனவே வரும் ஆபத்து விபத்திலிருந்து காக்கப்பட்டார். ஆம், நற்கருணை அளப்பரிய ஆற்றலும் சக்தியும் நிறைந்தது. அந்த நற்கருணையை மிகவும் அன்போடும் பக்தியோடும் நாம் உட்கொள்ளும் பொழுது சில மனிதர்கள் சிறப்பாக சில மாதங்களுக்கு பல நாட்களுக்கு உண்ணவில்லை, அதனால் அவர்கள் ஆற்றல் பெற்று சுகம் பெற்றார்கள் என்று கூட எத்தனையோ நிகழ்வுகளை நாம் வரலாற்று ஏடுகளில் பார்க்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, 12ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுவார், நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஆதாரமும் உச்சமும் என்று. ஆம், இதுதான் நம்
கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த ஆண்டவரை பின்பற்றுகின்ற நமக்கு உச்சம் இந்த நற்கருணை. அந்தியோக்கு நகர் இன்னாசியார் சொல்லுகின்றார், நற்கருணை நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய அரும் மருந்து, விஷ முறிவு என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட அந்தியோக்கு இன்னாசியார் நாம் அதிலிருந்து பாவத்திலிருந்து நாம் இன்னும் கடவுளுடைய அன்பு பிள்ளையாக மாறுவதற்கு ஒரு விஷத்தை ஏதோ ஒன்று நம்மை அண்டிவிட்டது என்றால் மருந்து எடுத்து நாம் முறித்து கொள்வது போன்று நம்மை முற்றிலுமாக மாற்றிவிடக்கூடியது நற்கருணை. எனவே அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமரும் பொழுது, அவரை நாம் குரல் எழுப்பி கூப்பிடும் பொழுது அவர் எங்கோ இல்லை, அவர் நம்முடைய குரலை கேட்கும் அளவிற்கு நம் அருகில் இருக்கின்றார். அவருடைய காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை. நம்மை ஆசீர்வதிக்க முடியாத அளவிற்கு அவருடைய கைகள் கூட குறுகி போய்விடவில்லை. எனவே நம்மோடு வாழுகின்ற அந்த தெய்வத்தை, நமக்கு நற்கருணையின் அடையாளத்தில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை நாம் உணர ஆசைப்படுவோம். அப்பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்வு மலரும், மிளிரும். இதோ இந்த பெண்மணியை போன்று அவர்கள் ஒளியின், அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஒளியின் மக்களாக, தெய்வத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும், வளர வேண்டும். அதற்காக இந்த தெய்வீக பலியிலே வரம் கேட்டு செபிப்போம். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமறை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உமந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக பலியை, நன்றியின் பலியை நம் தெய்வம் ஏற்றுக்கொள்ள வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, புனித கன்னியான கிளாராவில் விளங்கிய உம்முடைய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோ. அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய்
ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள நித்திய இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாக்கும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்கள் தாமே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவோடு கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றி வாகையை தருகின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள், இந்த உலகில் படைக்கப்பட்டு உள்ள படைப்புகள், உயிரினங்கள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து தந்தையாம் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை அதே தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் எமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தலியோ, எங்கள் ஆயர், எங்கள் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற்று செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது தந்தை என்று அழைப்பதற்கு இயேசு நம் தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி தந்தையாம் கடவுளிடம் நம் தேவைகள் அனைத்திற்காக நம்பிக்கையோடு குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராம் இயேசுவின் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், எனது அமைதியை உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு நீர் என்று மொழிந்தீர். எங்கள் பாவங்களை நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் இதோ இங்கு ஒன்றாக கலந்து இதை உட்கொள்ள இருக்கின்ற நம் அனைவருக்கும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அவர் நம்மை உள்ளாக்காமல் அவருடைய பரிவிரக்கத்தினால் நமது உள்ளத்திற்கும் உடலுக்கும் காத்திடும் அரும் மருந்தாகிட அருள் புரியும்.
இதோ நம் தெய்வம் உலகின் பாவங்களை குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். நாம் அவரை நோக்கி குரல் எழுப்பும் பொழுது நம்முடைய குரலை எல்லாம் கேட்டு நம் வேண்டல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்கவர், பேரிரக்கம் உடையவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வை தருவதாக. ஆமென். உன்னினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியில் பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். வழிந்தவறிய ஆடின உனதருள் வழியினை நான் மறந்தேன். என்னை காண கல்லும் முள்ளும் அழைந்து தேடினார். ஒரு கிளையென நீ இருந்திட, அதில் கொடியென நான் படர்ந்திட, பொங்கும் அன்பு நெஞ்சினிலே என்னை மூடினாய். வழிதவறிய ஆடு என உனது வழியினை நான் மறந்திட, என்னை காண கல்லும் முள்ளும் அழைந்து தேடினார். ஒரு கிளையென நீ இருந்திட, அதில் கொடியென நான் படர்ந்திட, பொங்கும் அன்பு நெஞ்சினிலே என்னை மூடினாய். உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. புனித கிளாராவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசிர் பெற தலைவணங்கி ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க நம் ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தி
காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயர்களின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்ப கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பாராக. May Jesus, our Lord, touch you and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லா வல்லமையும் நிறைந்த நம் ஆண்டவர் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.